ஹாய் மக்களை, உங்களுக்காக வாழ்வில் முன்னேற சில வழிமுறைகள். கிங் ஆஃப் விஎம்எல் யூடியூப் சேனலில் இன்று ஒரு தகவல். அன்னதானம். பகையாளி உங்கள் வீட்டிற்கு வந்தால் உங்கள் கையால் உணவு பரிமாறுங்கள். பகையாளியும் உறவாளி ஆகுவான். போதும் என்ற வார்த்தை உணவில் மட்டுமே உள்ளது. கலியுகத்தில் கர்ணன் கூட எத்தனையோ தான தர்மங்கள் செய்து இறந்தபோது அவருக்கு பசி பொறுக்கவில்லையாம். அப்பொழுது தேவர்களிடத்தில் எனக்கு ஏன் இவ்வாறு பசிக்கிறது என்று கேட்டார்களாம். தேவர்கள் உன் ஆள்காட்டி விரலை வாயில் வைக்குமாறு சொன்னார்களாம். வாயில் வைத்தபோது பசி பறந்து விட்டதாம். என்ன அதிசயம் என்று கேட்டதற்கு அவர்கள் நீ பூலோகத்தில் இருக்கும் பொழுது எத்தனையோ தான தர்மங்கள் செய்திருக்கலாம், ஆனால் அன்னதானம் அளிக்கவில்லை, அதனால் உனக்கு இவ்வாறு பசி எடுத்தது. ஆனால் ஒரு நாள் பசியோடு வந்த ஒருவருக்கு நீ உணவளிக்கும் இடத்தை காட்டியதால் அந்த விரலுக்கு இவ்வளவு சக்தி உண்டானது என்று கூறினார்களாம். சோறு போடும் இடத்தை காட்டியதற்கே இவ்வளவு புண்ணியம் என்றால் நீங்கள் சோறு போட்டால் எவ்வளவு புண்ணியம் என்பதை நீங்களே எண்ணி பாருங்கள். உங்களால் முடிந்தால் 10 பேருக்கு சோறு போடுங்கள். உங்களால் முடியவில்லை என்றால் 10 எறும்புக்காவது தீனி போடுங்கள். இருப்பவனுக்கு அதிக பொன் கொடுத்தாலும் புண்ணியம் இல்லை. இல்லாதவனுக்கு ஒருவேளை உணவளித்தால் அதுவே புண்ணியம். நன்றி, வணக்கம்.